உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இது உணவின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு கசப்பு உணர்வு அப்படின்னு சொல்லி உணர்வின் அடிப்படையில் ஒரு காரியம் இருக்குங்க. கசப்பு அப்படின்னா ஒரு மனுஷர் மேலே ஒரு பொருளின் மேலே வெறுப்பை காமிக்கிறதா கசப்புன்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு உங்களை குறித்து யாராவது ஒருத்தர் அவதூறாக பேசியிருப்பாங்க, புறங்கூறி இருப்பாங்க. உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களை பார்த்து பேசும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு கோபம் வரும், எரிச்சல் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களை எப்போ பார்த்தாலும் ஒரு கசப்பு வரும். இவளாச்ச நம்மளை பற்றி பேசினாங்களே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு கசப்பு உணர்வை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த மாதிரி கசப்பு உணர்வை நம்ம விட்டு விலகணும். தப்பு தான் அவங்க செய்கிறது, அவங்கள மன்னிச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை மறந்துட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம போகணும். ஏன்னா வேதாந்தத்தில் சொல்லப்படுகிறது, எபேசியர் 4:31 சகல விதமான கசப்பு உணர்வும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோங்க. இப்போ யாரை குறித்து நம்ம கசப்பு கொள்ள வேண்டாம், அதற்கு மாறாக அவங்களுக்காக நம்ம செபிக்கிறவங்களா இருக்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளை படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா, இந்த மீட்டிங் அட்டன் பண்ணு, யூத் மீட்டிங் அட்டன் பண்ணுன்னு இதெல்லாம் சொன்னால் ஒரு வெறுப்பாக கேட்பாங்க. ஐயோ வரணுமா, எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, வீட்டிலே தான் சும்மா இருப்பாங்க, ஆனால் வர முடியாதுன்னு ஒரு கசப்பாக கொண்டு வருவாங்க. அப்படி அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ஓடோடி வருகிறவர்களாக நம்ம இருக்கணுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு உணர்வை விலக்கி கசப்பு உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்ப நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளணும்.